சருமம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள். சருமத்தில நெறைய நோய்கள் வரும். இதில முக்கியமாக தீராத நாட்பட்ட சரும பிரச்சனைகள் நெறைய இருக்கு. இதில நமக்கு கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா. ஸோ இந்த கண்டிஷன் எக்ஸிமானா என்ன? யார் யாருக்கெல்லாம் வருது? இத குணப்படுத்த முடியுமா? திரும்ப திரும்ப வருமா? ஸோ இந்த கண்டிஷன் குழந்தை பருவத்திலருந்தே நெறைய பேருக்கு ஏற்படுது. ஆனா இதில ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா, சில இடங்கள்ல மட்டும் நமக்கு பர்ட்டிகுலரா கருமை நிறத்தில திட்டு திட்டா நமக்கு வர ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, கை விரல்கள்ல பார்த்துருப்போம். கட்டை விரல், இண்டெக்ஸ், ஆள்காட்டி விரல் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா, நல்ல தடிப்பு தடிப்பா வந்து கருமை நிறத்தில வந்திருக்கும். இந்த எக்ஸிமா இருக்கும்போது என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில முக்கியமாக பார்த்தோம்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள். சருமத்தில நெறைய நோய்கள் வரும். இதில முக்கியமாக தீராத நாட்பட்ட சரும பிரச்சனைகள் நெறைய இருக்கு. இதில நமக்கு கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா. ஸோ இந்த கண்டிஷன் எக்ஸிமானா என்ன? யார் யாருக்கெல்லாம் வருது? இத குணப்படுத்த முடியுமா? திரும்ப திரும்ப வருமா? ஸோ இந்த கண்டிஷன் குழந்தை பருவத்திலருந்தே நெறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இதில முக்கியமா அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் பார்த்தோம்னா, குழந்தை பருவத்தில் இருந்தே நெறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டெர்மடைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், இது எக்ஸிமா எதனால ஏற்படுது? பொதுவாக நம்ம உடல்ல ரத்தத்தில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியும்போது, அதாவது டாக்ஸின்ஸ் நெறைய சேர்ந்திருக்கும்போது, நம்ம பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா, அதிகமாக நமக்கு ஸ்கின்ல இந்த எக்ஸிமா கண்டிஷன் வருது. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னும் சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல குறைவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னும் சொல்லலாம். இது பொதுவாக பார்த்தோம்னா, இதனுடைய சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ டோட்டலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின் ஸ்ட்ரக்சரே என்ன ரொம்ப வறண்ட தன்மை இருக்கிற மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இச்சிங் அரிப்பு, அதிகமான அரிப்பு. உடல் முழுவதும் தாங்க முடியாத அரிப்பு இருக்கலாம். ஆனா, இதில ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா, சில இடங்கள்ல மட்டும் நமக்கு பர்ட்டிகுலரா கருமை நிறத்தில திட்டு திட்டா நமக்கு வர ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, கை விரல்கள்ல பார்த்துருப்போம். கட்டை விரல், இண்டெக்ஸ், ஆள்காட்டி விரல் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா, நல்ல தடிப்பு தடிப்பா வந்து கருமை நிறத்தில வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு விரல்கள்லயுமே இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, எல்போ ஜாயிண்ட்ல, ஸோ முழங்கை மூட்டு பகுதியில அதிகமா இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். தோல் வந்து நல்லா தடிமனாக கருமை நிறத்தில மாற ஆரம்பிச்சுரும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, மூட்டுக்கு கீழ, நீ ஜாயிண்ட்டுக்கு கீழ கால்ல வந்து பார்த்தோம்னா, அப்படியே கருமை நிறத்தில இருக்கிற மாரி இருக்கும். கரெக்ட்டா வந்து பார்த்தோம்னா, லேட்ரல் மெலியோலஸ் அப்படின்னு சொல்லும். கொலுசு போடக்கூடிய இடத்துல லேட்ரல் சைட்ல இருக்கக்கூடிய கால் மூட்டு இருக்கு இல்லையா? ஆங்கிள் ஜாயிண்ட்ல நமக்கு அதிகமான ஒரு அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த இடம் முழுவதுமே தூக்கத்தில கூட நெறைய பேருக்கு அரிப்பு அதிகமாகறதுனால சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடத்துல ஒரு தடிமன் ஏற்பட ஆரம்பிச்சுரும். ஸோ அங்கங்க அதுலயுமே சின்னதா கொப்புளங்கள் இருந்து அதிகமான ஒரு வலியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அதிலிருந்து நீர் வடியிற மாரி இருக்கும். அதாவது அந்த வெட் எக்ஸிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீர் என்ன ஆகும்னா, படக்கூடிய இடத்துலலாம் திரும்பவும் புதிதாக ஒரு கொப்புளம் வந்து சின்னதா கருப்பா ஒரு டாட் வரும். அப்படியே திக்காகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு பெரிய அளவுல தோல் அரிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸிமா அப்படின்ற கண்டிஷன். இது வந்து ஏதாவது ஒரு மெடிசின் நம்ம சாப்பிட்டோம்னா, கொஞ்ச நாளைக்கு நமக்கு க்யூர் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ ஓகேங்க, கம்ப்ளீட்டா எனக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு டாட் மாரி வர ஆரம்பிக்கும். அது அப்படியே பரவிட்டு கருமை நிறத்தில வர ஆரம்பிச்சுரும். இதனோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு என்னன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் என்னென்னா, நம்ம உடலில் ஸோ அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ இல்லை கிராயின் ரீஜியன்லேயோ அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ இது வந்து அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸிமாவோட சேர்ந்து பூஞ்சை தொற்றும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எக்ஸிமா அதிகமாகவே வருது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இம்னோகுளோபினில் வேரியேஷன், முக்கியமாக ஐஜிஇ, ஐஜிஏ பிளட்டில் வந்து இந்த இம்னோகுளோபின்ஸ் லெவல் வேறுபடும் போதோ அதிகரிக்கும் போதோ நமக்கு இந்த சரும பிரச்சனையானது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸிமா இருக்கும்போது என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கடல் சார்ந்த உணவுகளை கம்ப்ளீட்டாக, அதாவது கடல் சார்ந்த உணவுகள், கடல்லேருந்து இருக்கக்கூடிய முக்கியமாக இறால் மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். ஸோ கடல் சார்ந்த உணவுகளை முக்கியமாக நம்ம தவிர்த்துட்டு, இதற்கு அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள், கீரை வகைகள், இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதில் முக்கியமாக கசப்பு சுவை, அதிகமான புளிப்பு சுவை இருக்கக்கூடிய காய்கறிகளை தவிர்க்கணும். புளி சேர்த்து சாப்பிட்றதையும் நம்ம தவிர்க்கணும். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம். உப்பு அதிகமாக சேர்த்து செய்யக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இல்லை உப்பு சேர்த்து நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுருப்போம் இல்லைங்களா, இப்போ கருவாடு, வடகம், அப்பளம், உப்பு கண்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இதை எடுக்கும் பொழுது என்னாகுன்னா சருமத்தில் அரிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருந்து உணவு முறைகளை எடுத்துகிட்டு வரணும். இதுலேயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு என்னென்னா எக்ஸிமா க்யூர் ஆகாது. ரொம்ப நாளாக நமக்கு வந்து மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்துக்கிட்டே வரும்போது மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளோடு இந்த எக்ஸிமாவும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. சரி, இதற்கு அடுத்தது வேறு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது? இதில் முக்கியமாக வாய் விடங்க சூரணம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த வாய் விடங்க சூரணம் அப்படின்னு சொல்கிறது வயிறு பகுதியை முற்றிலுமாக நமக்கு சரி செய்யக்கூடியது. ஸோ வயிறு பகுதியில் நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ வார்ம்ஸ் வந்து வயிற்று பகுதியில் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு வாய் விடங்க சூரணம் பயன்படுது. இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாய் விடங்க சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் நமக்கு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் கரப்பான் தைலம் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்குது. ஸோ இந்த கரப்பான் தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது, இந்த கரப்பான் தைலம் முக்கியமாக பார்த்தோம்னா தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடியது. ஸோ அவ்வளவு மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தைல வகை கரப்பான் தைலம். ஸோ இந்த தைலம் தினம்தோறும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தினம்தோறும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் முக்கியமாக எக்ஸிமா பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ உணவில் நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்றத பார்த்தோம். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நிறைய மருந்துகள், அதில் முக்கியமாக பரங்கிப்பட்டை ரசாயனம். ஸோ நம்ம கிளினிக்கில் முக்கியமாக இதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை ரசாயனம். பொதுவாகவே இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிற மூலிகை சரும நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இப்போ சருமத்தில் இருக்கக்கூடிய நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்குவதற்கு பரங்கிப்பட்டை ஒரு மிக சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம். அதில் உயர்ந்த ஒரு மருந்துன்னா பரங்கிப்பட்டை ரசாயனம். ஸோ இதையுமே காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு இந்த எக்ஸிமா மட்டும் கிடையாது, சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கரப்பான் நோய், நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று, இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் குணமாவதற்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்குது. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.